ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலலாம் வந்து யோசிப்பேன், வீட்டில் செய்கிற புளியோதரை வேறு மாதிரி இருக்குது, கோயிலில் கொடுக்குறது மட்டும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது எப்படி அப்படின்னு. அதோட சீக்ரெட் வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து தெரிஞ்சுது. உண்மையிலேயே ஆஃப்டர் மேரேஜ் தாங்க நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். வெஜிடேரியன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் நான்வெஜ்ங்கிறதுனால அதெல்லாம் வந்து மறந்துடுறது. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா பண்ணிக்கிறது. இன்றைக்கி வந்து புளியோதரை தான் செஞ்சேன். செய்யும்போது இந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது. டூர் போனால் வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா புளியோதரை, பருப்பு வடை, அப்புறம் வந்து வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை துவையல், சிப்ஸு இந்த மாதிரி தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறது. அதெல்லாம் ஒரு கனாக்காலங்கள். இப்போ எங்கெங்கே டூர் போடுறது? டூர் போகிறதுக்கு முதல்ல எங்கே டைம் இருக்குது? லீவ் விட்டாலே அடிச்சு பிடிச்சி தூங்குறதுக்கு தான் நேரம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி இந்த புளியோதரையை பார்த்தோன்னே ரொம்ப ஞாபகமாக வந்தது. அந்த பிக்னிக் ஸ்பாட்டை வந்து வீட்டில் வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பொட்டுக்கடலை துவையல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தரைச்சி செஞ்ச புளியோதரை.